வணக்கம் மக்களே, இன்னைக்கு வீடியோவில் மும்பை இந்தியன்ஸ் டீமை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இங்கிட்டு சென்னை சூப்பர் கிங்ஸ் எப்படி ஒரு தரமான சம்பவ கையோ அது மாதிரி அங்கிட்டு மும்பை இந்தியன்ஸும் ஒரு தரமான சம்பவ கை தாங்க. மும்பை இந்தியன்ஸ் டீமோட ஓனராக இருக்கிறது இந்தியாவோட நம்பர் 1 பணக்காரரான முகேஷ் அம்பானியோட ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தாங்க. இதுவரைக்கும் நடந்த 16 சீசனில் 5 தடவையும் சாம்பியன் லீக்ல 2 தடவையும் கப்பை ஜெயிச்சு சிஎஸ்கேக்கு டஃப் கொடுக்குற டீமா எம்ஐ இருந்துட்டு வருது. டீமோட கேப்டனா ரோஹித் சர்மா இருக்கிறாப்புல. ஒரு காலத்தில் சச்சின், பொல்லாட், ஹர்பஜன், மலிங்கா, ராய்டா அப்படின்னு தரமான பிளேயர்களை கொண்டிருந்த மும்பை இந்தியன்ஸ் இன்னைக்கு இளம் வீரர்களை கொண்ட டீமா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் 9 வரை பிளே ஆஃபுக்கு இடம் பிடிச்சி 2வது இடத்துல இருக்கு. அப்போ முதல் இடத்துல யாருன்னு பார்க்குறீங்களா? வேற யாரும் இல்லைங்க, நம்ம சிஎஸ்கே தான். எப்படி வேர்ல்டு கப்பில் இந்தியா பாகிஸ்தான் மோதிர மேட்ச்கள் பரபரப்பாக இருக்குமோ அதே போல் ஐபிஎல்ல சென்னை சூப்பர் கிங்ஸும் மும்பை இந்தியன்ஸ் அணியும் மோதிர மேட்ச்கள் எப்பொழுதும் பரபரப்பாகவே இருக்கும். மும்பை இந்தியன்ஸ் அணி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை ஐபிஎல்ல 36 முறையும் சாம்பியன்ஸ் லீக்ல 3 முறையும் நேருக்கு நேர் மோதி இருக்கு. அதில் மும்பை இந்தியன்ஸ் 21 முறையும் சென்னை சூப்பர் கிங்ஸ் 17 முறையும் வெற்றி பெற்றிருக்கு. ஒரு மேட்ச் டிராவில் முடிஞ்சிருக்கு. மும்பை இந்தியன்ஸ் டீமை பொறுத்தவரையில் கேப்டனான ரோஹித் சர்மா 6211 ரன்களை எடுத்திருக்காரு. பவுலிங்ல லசித் மலிங்கா 170 விக்கெட்களை கைப்பற்றியிருக்காரு. 2021 அபுதாபியில் நடந்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டீமுக்கு எதிராக 9 விக்கெட்டுக்கு 235 ரன்கள் எடுத்ததே மும்பை இந்தியன்ஸோட அதிகபட்ச ஸ்கோர் ஆகும். அதே மாதிரி 2018 மும்பை வான்கடோ ஸ்டேடியத்தில் நடந்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டீமுக்கு எதிராக எடுக்கப்பட்ட 87 ரன்களுக்கு 10 விக்கெட் இழந்ததே மும்பை இந்தியன்ஸோட குறைந்தபட்ச ஸ்கோரா பதிவு செய்யப்பட்டிருக்கு. அடுத்த வெற்றியை பதிவு செய்யும் முனைப்பில் மும்பை இந்தியன்ஸும் கோப்பையை தக்க வச்சுக்க சென்னை சூப்பர் கிங்ஸும் கடுமையாக போராடும் என்பதில் துளியும் சந்தேகம் இல்லை. 6வது முறையா எந்த அணி கோப்பையை வெல்ல போகுதுன்னு இரு அணி ரசிகர்களும் எதிர்பார்ப்போட இருக்காங்க. 2024 ஐபிஎல் கோப்பை யாருக்குன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். சேனலுக்கு புதியவராக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான ஆன்ல செட் பண்ணிங்க. அப்பதான் நம்மளோட வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்.